ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மக்ரூனி அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்ரூனி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் இது செஞ்சு தருவாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்து எனக்கு தருவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் வந்து மஞ்சள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மக்ரூனி சேர்த்துக்கலாம். மக்ரூனி சேர்த்து நல்லா வந்து வெந்து வரட்டும். நம்ம எதுக்காக எண்ணெய் சேர்க்குறீங்கன்னா தனித்தனியாக வரணும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அந்த ஹோல்ஸ் இருக்குள்ள அதுக்கு மாற்றிக்கிறேன்னா மாற்றிட்டு அது மேலே சில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சோம்பு வேணால் சேர்த்துக்கலாம், அது அவங்களோட விருப்பம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். நான் கொஞ்சமாக செய்கிறேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா இன்னும் குவான்டிட்டி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்க்காதீங்க. சேர்க்கும் போது பார்த்து செய்யுங்க, ஏன்னா நம்ம பாஸ்டாலே கொஞ்சம் மக்ரூனிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், நீங்கள் குட்டிஸாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். பசங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கடிச்சிடக்கூடாது, அதனால் நான் பெருசாக போடுறேன். நீங்கள் சிறுசாக கூட போட்டுக்கலாம். கேப்சிகம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. நான் வந்து சாஸ் சேர்க்கறதுனா 2 சேர்க்குறேன், நீங்கள் சாஸ் சேர்க்குறதுனா 1 சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வடித்து எடுத்து தனியாக வச்சுருக்கோம்ல, அந்த மக்ரூனி சேர்த்துடலாம். உண்மையாக சொல்கிறேங்க, டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் மேகி மசாலா இருந்தால் கூட உங்களோட விருப்பம் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கல, நான் சொன்ன பொருள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் என்னங்க, நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. அதே மாதிரி நல்லா வதங்கிருச்சு, உள்ள மசாலா சேரிச்சு. இப்போது கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லா இடத்துக்கும் போகும். அதனால் அப்புறம் என்னங்க, சுட சுட சர்வ் பண்ணுங்க. சூப்பரான மக்ரூனி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.